सन्तुष्टः ददौ तस्मै शुभ आशिषं ब्रह्मा विष्णुवरिष्ठश्च सुस्नातः शङ्करः तथा पूजयामास तां भक्त्या देवीं मङ्गलचण्डिकां पाद्य अर्घ्य आचमनीयैश्च वस्त्रैश्च विविधैरपि. ஸோ இப்போ மங்களச்சண்டியை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஷஷ்டி தேவியை படித்து முடிச்சிட்டோம். ஷஷ்டி, மங்களச்சண்டி, மனசா 3 தேவிகள் ஒரு லிஸ்ட்டு. ஸோ ஷஷ்டியை முடிச்சாச்சு. இப்போ மங்களச்சண்டிகை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ மங்களச்சண்டிகை வந்து சிவனால் முதலில் பூஜிக்கப்பட்டாள். ஸோ முதல்ல பூஜிக்கிற வச்சு எப்போ பூஜை பண்ணார்? அவரை வந்து அந்த திரிபுரங்களை எரிக்கணும் ஒரு கண்டிஷன் வரும்போது திரிபுரங்களை எரிக்கிறதுக்கு தேவியோட தயவை நாடினார், பூஜை பண்ணினார். அப்போ தேவி சொன்னால் கவலைப்படாதே, உனக்கு பயம் வேண்டாம், அவனை உன்னால் அழிக்க முடியும் சொல்லிவிட்டு உனக்கு சிவனும் பிரம்மாவும் ஹெல்ப் பண்ணுவா. ஸோ அவரே வாகனமாக வருவார், சிவனே விஷ்ணுவே வாகனமாக வருவார் நல்லா சொல்லலாம். சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதே மாதிரி அவர் கொண்டுட்டார். ஸோ இத்தியுக்தா அந்தர்கிதா மேலே பார்த்தோம்னா அந்த விஷ்ணு கொடுத்த அந்த சஸ்திரம் எல்லாம் வச்சுண்டு, ஆனால் நம்ம அதில் பாகவத்தில் பார்க்குறச்ச அவர் சிரிச்சே அழிச்சிட்டார். எல்லாமே ரெடியாக இருந்தது, பட் ஸ்டில் அவரோட சிரிப்பினாலே அழிஞ்சு போயிட்டாவா அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி 2 பேரோட உதவியோடு அந்த சங்கர அவாலை தோற்கடித்த உடனே அந்த திரிபுராசுரனை கொண்ட உடனே எல்லா தேவதைகளும் மேலே இருந்து புஷ்ப விருஷ்டின் பபுவகான்னு முடித்தோம். மேலேருந்து புஷ்ப மாலை மாறி பொழிந்தார்கள்னு பார்த்தோம். இப்போ பிரம்மா விஷ்ணு சந்துஷ்டக அவள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. சிவன் வந்து திரிபுராசனை கொண்டுட்டாருங்கிற சந்தோஷத்தில் ததௌ தஸ்ய சுப ஆசிஷம், அவருக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்கினார்கள், சுபமான ஆசிகளை வழங்கினார்கள். பிரம்மா விஷ்ணு உபதிஷ்டஷ, பிரம்மாவும் விஷ்ணுவும் அவருக்கு உபதேசம் பண்ணுறா. ஸோ சங்கரக சுஸ்நாதக ததா, அப்படி அவள் உபதேசம் பண்ணுறோச்சே சங்கரன் என்ன பண்ணுறார், நல்லா குளித்து சுஸ்நாதக நன்றாக குளித்து விட்டு தாம் தேவியும் பக்தியாக பூஜையாமாச. ஸோ அவள் அப்படி தான் சொன்னான், நீ உனக்கு ஜெயம் கொடுத்துருக்கா, அந்த தேவியை நீ பூஜை பண்ணு, மங்களச்சண்டிகையால் தான் உனக்கு இந்த ஜெயம் கிடச்சிருக்கு, நீ அந்த தேவியை பூஜை பண்ணுன்னு சொல்கிறான். அதனால அவர் பூஜை பண்ண மங்களச்சண்டிகாம் தாம் பூஜையாமாச, அந்த மங்களச்சண்டிகான தேவியை பூஜை பண்ணினார் சிவன். பாத்யா அர்க்ய ஆச்சமனியா இதெல்லாம் வந்து இந்த பூஜையோட விதிமுறைகளில் 16 உபச்சாரங்கள் வருதுல, இதை 3 அண்ணம் வருது, பின்னாடியும் வருது. ஸோ பாத்தியம் கொடுத்தாரு, அர்க்கியம் கொடுத்தாரு, ஆச்சமனியம் கையில் மர தண்ணீர் கொடுத்தாரு, வஸ்திரைஷ்சா வஸ்திரங்களை கொடுத்தார், விவிதைகி அப்படி பலவிதமான வஸ்திரங்களையும் சாத்தினார் தேவிக்கு. ब्रह्मा विष्णुश्च सन्तुष्टः ददौ तस्मै शुभ आशिषं ब्रह्मा विष्णु उपतिष्ठश्च सुस्नातः शङ्करः तथा पूजयामास तां भक्त्या देवीं मङ्गलचण्डिकां पाद्य अर्घ्य आचमनीयैश्च वस्त्रैश्च विविधैरपि. पुष्पचन्दन नैवेद्यैः भक्त्या नानाविधैर्मुने चागैर्मेषैश्च महिषैः गवयैः पक्षिभिः तदा वस्त्र अलङ्कारमाल्यैश्च पायसैः पिष्टकैरपि मधुभिश्च सुधाभिश्च फलैर्नानाविधैरपि. ஸோ புஷ்பம் சமர்ப்பியாமின்னு புஷ்பத்தை போடுறார், சந்தனத்தை இடுறார், தேவிக்கு நைவேத்தியம் கொடுக்குறார் பக்தியோட நானாவிதை பலவிதமான நைவேத்தியங்கள்லாம் பண்ணி கொடுக்குறார். முனே ஹே நாரதரே. சாகைஹி மேஷைஷ, இது அந்த காலம், அதனால எல்லா மாமிசங்களெல்லாம் கொடுக்குறார். நைவேத்தியங்கிறது நம்மள மாதிரி இல்லை, அந்த காலத்தில் உள்ள இதில் வந்து சாகன்னா ஆடு, மேஷன்னா அது வேறு விதமான ஆடு. ஸோ சாக மேஷா எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடுகள், அதோட மாம்சம். மகிஷன்னு எருமை, கவன பசுவோடு இது இறைச்சி, பட்சிபிகி பலவிதமான பறவைகளோடு இறைச்சி, இவற்றையெல்லாம் நல்ல நைவேத்தியமாக கொடுத்தார். வஸ்திர அலங்கார மாலேஷ, அது மாதிரி வஸ்திரம் போட்டு அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் அணிவிச்சு, பாயசைகி பிஷ்டகை நப்பி, நல்ல பாயசத்தை நைவேத்தியம் பண்ணுறார். பிஷ்டகைன்னு சொன்னால் மாவு, நல்ல மாவு இதை உருட்டி பொருளுங்க மாதிரி எல்லாம் உருட்டி எல்லாம் அதெல்லாம் கூட நைவேத்தியம் பண்ணுறார். மதுபிஷ்ட, மதுன்னு தேனை கொடுக்குறார். சுதாபிஷ்டா, சுதான்னு சொன்னாலும் தேனை அமிர்தம் அப்படிங்கிற இதெல்லாம் அர்த்தம் வருது. ஸோ ஃபலைஹி நானாவிதே, பலவிதமான பழங்கள் இதெல்லாம் நைவேத்தியமாக சமர்ப்பித்தார். पुष्पचन्दन नैवेद्यैः भक्त्या नानाविधैः मुने चाकैः मेषैश्च महिषैः गवयैः पक्षिभिः तथा वस्त्र अलङ्कारमाल्यैश्च पायसैः पिष्टक
नर्तकैः अपि मधुभिश्च सुधाभिश्च फलैः नानाविधैः अपि सङ्गीतैः नर्तकैः वाद्यैः उत्सवैः नामकीर्तनैः ध्यात्वा माध्यन्तिनोक्तेन ध्यानेन भक्तिपूर्वकं ददौ द्रव्याणि मूलेन मन्त्रेण एव च नारद ॐ ह्रीं श्रीं क्लीं सर्वपूज्ये देवी मङ्गलचण्डिके हूं हूं फट् स्वाहा अपि एकविंश अक्षरः मनुः पूज्यः कल्पतरुश्चैव भक्तानां सर्वकामदः. ஸோ சங்கீதைகி நர்த்தகைகி, அதுக்கப்புறம் சங்கீதமெல்லாம் இதை இசைச்சு நர்த்தகம் டான்ஸு வாத்தியங்கள்லாம் முழங்கி உற்சவைகி நாம கீர்த்தனை உற்சவமெல்லாம் பண்ணி மங்கள சண்டிகைக்கு எல்லாம் சிவன் ஆதி காலத்தில் பூஜை பண்ணியிருக்கார். ஸோ உற்சவமெல்லாம் ஏற்பாடு பண்ணி நாம கீர்த்தனமெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் தியாத்வா. ஸோ அது அந்த மாதிரி தியானம் பண்ணுறார். வேறு தேவியை தியானம் பண்ணி மாத்தியந்தின உக்தேன, மாத்தியந்தின ஷாக்கான்னு பேர், அதாவது கௌதும ஷாக்கை கண்வ ஷாக்கை, அது மாதிரி வேதத்தில் மாத்தியந்தினருங்கிற ரிஷியால் செய்யப்பட்ட ஒரு ஷாக்கையில் மங்கள சண்டிகை எப்படி நம்ம பூஜை பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ அந்த விதத்தில் அவர் பூஜை பண்ணினார். ஸோ மாத்தியந்தின ஷாக்கைகி மாத்தியந்தின உக்தேன தியானேன, அதில் சொல்லப்பட்ட தியானத்தினால தியானம் பண்ணினார். பக்தி பூர்வகம், பக்தியோடு மங்கள சண்டிகை தியானம் பண்ணுறார். ததௌ திரவியாணி மூலேன மந்திரேன. ஸோ அதுக்கப்புறம் திரவியங்கள் எல்லாம் அது எப்படிலாம் என்னெல்லாம் திரவியம் கொடுக்கணும் தேவிக்குன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் மூலேன மந்திரேன, மூல மந்திரத்தை மனசில் சொல்லிண்டு ஹே நாரதரே, மூல மந்திரத்தை தான் இங்கே அடுத்த லைனில் வருது. அந்த மூல மந்திரம் தேவியோட மங்களச்சண்டியோட மூல மந்திரம் என்னென்னா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வ பூஜே தேவி மங்களச்சண்டிகே ஹூம் ஹூம் ஃபட் ஸ்வாஹா, இதான் மூல மந்திரம். ஸோ இந்த மந்திரத்தை 21 அட்சரம் இருக்கின்றார். ஏகவிம்ச அட்சரக மனுகுன மந்திரம்னு அர்த்தம். ஸோ அந்த மந்திரத்தை சொல்லி இந்த 21 அட்சரம் உள்ள இந்த மங்களச்சண்டிகை மந்திரத்தை சொல்லி அவர் எல்லா திரவியங்கள் எல்லாம் தேவிக்கு கொடுத்தார். பூஜ்யக கல்பத்தருஷ்சைவ. ஸோ இவள் ரொம்ப பூஜைக்குரியவள், இந்த மங்களச்சண்டிகை பூஜைக்குரியவள். கல்பத்தரு மாதிரி கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கல்பக விருட்சம் மாதிரி ஆகப்பட்டவள் சண்டிகா. ஏவ பக்தானாம் சர்வகாமதகா, பக்தர்களுக்கு எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவள். சங்கீதைஹி நர்த்தகைஹி வாத்யைஹி உற்சவைஹி நாம கீர்த்தனைஹி த்யாத்வா மாத்யந்தின உக்தேன தியானேன பக்தி பூர்வகம் ததௌ திரவ்யாணி மூலேன மந்த்ரேன ஏவ ச நாரத ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வ பூஜ்யே தேவி மங்கள சண்டிகே ஹூம் ஹூம் பட் ஸ்வாஹா अपि एकविंश अक्षरः मनुः पूज्यः कल्पतरुश्चैव भक्तानां सर्वकामदः. வாசிக்கிறீங்களா? ओके. दशलक्ष जपेन एव मन्त्रसिद्धिः भवेत् ध्रुवं ध्यानं च श्रूयतां ब्रह्मन् वेदोक्तं सर्वसम्मतं देवीं षोडशवर्षीयां शश्वत् सुस्थिर यौवनां बिम्बोष्ठीं सुदतीं शुद्धां शरत् पद्म निपाननाम्. ஸோ தசலக்ஷ ஜபேன ஏவா, இந்த மந்திரத்தை 21 அட்சரம் உள்ள இந்த மந்திரத்தை 10 லட்சம் ஜபம் 10 லட்சம் வாட்டி ஜபம் பண்ணி மந்திர சித்திகி பவேத், அந்த மந்திரம் சஃலமாகும். அந்த மந்திரத்தோடைய தேவதையே கண் முன்னாடி வந்துடுவான். அப்படி ஸ்ரத்தையோடு தேவியை மனசில் நினச்சிட்டு 10 லட்சம் வாட்டி இந்த ஜபத்தை சொன்னோமானால் அதோட மந்திரம் சித்தியாகும், அதோடைய பலன் கிடைக்கும். அப்படியே சாட்சாத்காரம் பண்ணிடலாம் தேவியை. ஸோ பவேத் கண்டிப்பாக நடக்கும். தியானம் ச ஸ்ரூயதாம் பிரம்மன். இப்போ தான் தியான ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். மூல மந்திரத்தை முதல்ல சொன்னார், தியான மந்திரத்தை பின்னாடி சொல்கிறார். ஸோ ஸ்ரூயதாம் பிரம்மன் கே நாரதரே கேளுங்க. வேதோக்தம் சர்வசம்தம், எல்லாராலும் மதிக்கக்கூடிய அந்த சம்மதிக்கக்கூடிய அந்த மந்திரம், அது தியான மந்திரம், அதை சொல்கிறேன். தேவியும் ஷோடச வருஷியாம், 16 வயதுள்ள அந்த இளமையான தேவியை ஷஸ்வ சுஸ்திர யவ்வனாம், எப்பொழுதுமே சுஸ்திரமான யவ்வன ரூபத்தில் இருக்கக்கூடியவளை, பிம்ப ஓஷ்டி கொவைப்பழம் போன்ற உதர்களை உடையவளை, சுததீம் நல்ல பல்வரிசை உடையவளை, சுத்தாம் சுத்தமானவளை, சரத் பத்ம நிபானனாம் சரத்காலத்தில் தோன்றக்கூடிய அந்த தாமரை. ஏன்னா சரத்காலத்தில் மழையெல்லாம் இருக்காது, அது மழை முடிஞ்சு போச்சு, கிளியராக இருக்கும், எல்லாமே ஸ்பேஸ் எல்லாமே கிளியர், தண்ணியும் கிளியர். ஸோ அந்த சமயத்தில் பூக்கக்கூடிய அந்த லோட்டஸ் போன்ற முகத்தை உடையவளை. இந்த தியான ஸ்லோகம் இதெல்லாம்
दशलक्षजपेन एव मन्त्रसिद्धिः भवेत् ध्रुवं ध्यानं च श्रूयतां ब्रह्मन् वेदोक्तं सर्वसम्मतं देवीं षोडशवर्षीयां शश्वत्सुस्थिरयौवनां बिम्बओष्ठीं सुदतीं रुजुस्तां शरत्पद्मनिपाणनां श्वेतचम्पकवर्णानां सुनीलोत्पललोचनां जगद्धात्रीं च दात्रीं च सर्वेभ्यः सर्वसम्पदां संसारसागरे घोरे ज्योतिरूपां सदा भजे देव्याश्च ज्ञानम् इत्येवं स्तवनं श्रूयतां मुने. ஸ்வேத சம்பக வர்ணாம்பாம், அதாவது சம்பக மலர் போன்ற செண்பக மலரோடும் வெள்ளை கலரும் அந்த மாதிரி சேர்ந்து ஒரு பொன்னிற கலரில் உடையவளை. நீல உட்பல லோச்சனாம், நல்ல டார்க் ஐஸ், அவளுடைய கண்கள் வந்து கருநீல அந்த தாமரை போன்று இருக்கக்கூடிய கண்கள். ஜெகத்தாத்ரீம், ஜெகத்துக்கே அம்மா. ஸோ தாத்ரீம்னு கொடுக்கக்கூடியவன், எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்க. எதை கொடுப்பாள்? சர்வேபியக சர்வசம்பதாம் தாத்ரீம், எல்லாருக்கும் எல்லா சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடியவளை. சம்சார சாகரே கோரமான இந்த சம்சார கடலில் ஜோதி ரூபாம், அப்படி ஒளிப்பெருக்காக இருக்கக்கூடியவளை. கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கோம், இருட்டில் தவிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, அவர்களுக்கு சோபமாக ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளை. சதா அகம்பஜே, நான் எப்பொழுதுமே பஜிக்கிறேன், கொண்டாடுகிறேன். தேவியாஷ்ட தியானம் இது ஏவம், இவ்வாறு இப்போ மேலே சொன்னது 5 லைன் தான் தேவியோட தியான ஸ்லோகம். ஸோ இப்படிப்பட்ட தியான ஸ்லோகத்தை இது ஏவம் ஸ்தவனம், இதுதான் அவளுடைய ஸ்தவனம்ங்கிறது சோஸ்திரம். ஸோ இது இவ்வாறு இவளுடைய தியான ஸ்லோகம். ஸ்தவனம் ஸ்ரூயதாமுனே, இனிமேல் நான் சோஸ்திரத்தை சொல்ல போகிறேன், அதையும் கேளு நாரதா. श्वेत चम्पकवर्णानां सुनील उत्पललोचनां जगद्धात्रीं च दात्रीं च सर्वेभ्यः सर्वसम्पदां संसारसागरे घोरे ज्योतिरूपां सदा भजे देव्याश्च ज्ञानमित्येवं स्तवनं श्रूयतां मुने. महादेव उवाच रक्ष रक्ष जगन्मातः देवी मङ्गलचण्डिके हारिके विपदां राशेः हर्षमङ्गलकारिके हर्षमङ्गलदक्षे च हर्षमङ्गलदायिके शुभे मङ्गलदक्षे च शुभे मङ्गलचण्डिके. ஸோ மகாதேவ சிவன் எப்படி சோஸ்திரம் பண்ணுறாருன்னா, ரட்ச ரட்ச ஜெகன்மாதா, இப்படி நம்ம ஸ்லோகமெல்லாம் நம்ம பாடுறோம் இல்லையா, ரட்ச ரட்ச ஜெகன்மாதான்னு. அது மாதிரி ரட்ச ரட்ச ஜெகன்மாதா, அம்மா எல்லாரையும் ரட்சிக்கணும். தேவி மங்களச்சண்டிகையான தேவியே. விபதாம் ஹாரிகே, விபத்துக்களை, எங்களுடைய விபத்துக்களையே அபகரணம் பண்ணக்கூடியவளே, நீக்கக்கூடியவளே, அவளே அபகரிச்சுடுவான். ஸோ அப்படி விபத்துக்களை அபகரிக்கக்கூடியவளே. ஹர்ஷமங்களகாரிகே, விபதாம் ராஷேகே, அது கூட சேர்த்துக்கணும். ராசின்னா கூட்டம், ஆபத்து கூட்டமாக வருது. ஸோ அந்த ஆபத்து கூட்டங்களை எல்லாம் நீ அபகரிக்கக்கூடியவள். ஹர்ஷமங்களகாரிகே, ஆனந்தத்தையும் மங்களத்தையும் செய்யக்கூடியவள். காரிக்கேன்னு செய்யக்கூடியவள். ஹாரிக்கே முதல்ல, இது காரிக்கேன்னு செய்யக்கூடியவள், ஹாரிக்கேன்னு அபகரிப்பவள். ஸோ ஹர்ஷ மங்கள தட்சேன்னு ஒரு தக்ஷதா, ஃபிட்னஸ் அவளுக்கு அந்த இது உண்டு. ஆனந்தத்தையும் மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிட்னஸ் அவள்கிட்ட இருக்குது, அதனால அதை கொடுக்குறான். ஹர்ஷமங்கள தாயிக்கே. ஸோ தான் ஃபிட்டாக இருக்கிறனால அந்த ஆனந்தத்தையும் மங்களத்தையும் தரக்கூடியவளே. சுபே, சோபனமானவளே. மங்கள தக்ஷே, மங்களத்துக்கெல்லாம் ஒரு தகுதியோடு இருக்கக்கூடியவளே. சுபே மங்கள சண்டிகே. ஸோ அந்த சோபனமான மங்கள சண்டிகையாக இருக்கக்கூடியவளே, நீ அந்த மங்களத்துக்கெல்லாம் ஒரு ஃபிட்டாக இருக்கக்கூடியவளே கூப்பிட்றாருங்க. महादेव उवाच रक्ष रक्ष जगन्मातः देवी मङ्गलचण्डिके हारिके विपदां राशेः हर्षमङ्गलकारिके हर्षमङ्गलदक्षे च हर्षमङ्गलदायिके शुभे मङ्गलदक्षे च शुभे मङ्गलचण्डिके मङ्गले मङ्गलाशे च सर्वमङ्गलमङ्गले सदा मङ्गलते देवी सर्वेषां मङ्गलालये पूज्ये मङ्गलवारे च मङ्गल अभीष्टदेवते पूज्ये मङ्गलरूपस्य मनुवंशस्य सन्ततम्. மங்களே மங்களார்கே, மங்களேன மங்களமானவளே, மங்கள அர்கே, மங்களத்துக்கு தகுதியானவள், எல்லா மங்களத்துக்கும் தகுதியுடையவளே. சர்வமங்கள மங்களே, எல்லா மங்களத்துக்கும் மேலான மங்களம்.
ஸோ சின்ன சின்ன மங்களங்கள் நமக்கு கிடைக்கிறதோ அதுக்கெல்லாம் மேலான மங்களத்தை தரக்கூடியவள். சதாம் மங்களதே, நல்லோர்களுக்கு மங்களத்தை கொடுப்பவளே ஹே தேவி. சர்வேஷாம் மங்கள ஆலயே, எல்லாருக்குமே மங்களங்கள் வேணும்னு சொன்னால் அந்த கோவிலுக்கு போனால் போகிறோம்னு என்னது மங்கள சண்டியை கும்பிட்டா போகிறோம். ஸோ மங்களத்துக்கெல்லாம் ஆதாரமான கோவிலாக இருக்கக்கூடியவள் அவள் எல்லாருக்கும் மங்களத்தை தருவாள். மங்களவாரே பூஜ்யே, செவ்வாய்க்கிழமை மங்களவாரம்னு என்னது செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமை பூஜைக்கு உரியவள். மங்கள அபீஷ்ட தேவதே, ஸோ விரும்பக்கூடிய மங்களங்களுக்கெல்லாம் தேவதையாக இருக்கக்கூடியவள். எல்லாரும் என்னென்ன மங்களங்கள் வேணும்னு விரும்புகிறோமோ அதெல்லாம் அவள் தரக்கூடியவள், அதெல்லாம் அவள்கிட்ட இருக்குது. ஸோ அந்த தேவதையே மங்கள பூபஸ்ய பூஜே. ஸோ மனுவம்சஸ்ய மங்கள பூபஸ்ய, மனுவம்சத்தில் தோன்றிய மங்களன் என்ற ராஜாவினால் பூஜிக்கப்பட்டவளே பூஜ்யே, பூஜைக்கு உரியவளே. சந்ததம் ஆல்வேஸ். ஸோ அந்த மங்களங்க ராஜா, அது அவள் மங்கள சண்டிகை பேர் வர வச்ச கூட ஒரு ரீசன் போட்டான். மங்கள ராஜாவால் பூஜிக்கப்பட்டதுனால் அவளுக்கு மங்கள சண்டிகைன்னு பேர் வந்ததுன்னு எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறார். ஸோ எப்போதுமே மங்கள வம்சத்தில் மனுவம்சத்தில் பிறந்த மங்களன் என்ற ராஜாவால் பூஜிக்கப்பட்டவளே. இதெல்லாம் சோஸ்திரம், தேவியோட சோஸ்திரம். மங்களே மங்களார்ஹே ச சர்வமங்கள மங்களே சதாம் மங்களதே தேவி சர்வேஷாம் மங்கள ஆலயே பூஜ்யே மங்களவாரே ச மங்கள அபீஷ்ட தேவதே பூஜ்யே மங்கள ரூபஸ்ய மனுவம்சஸ்ய சந்ததம் மங்கள அதிஷ்டாத்ரு தேவி மங்களானாம் ச மங்களே சம்சார மங்கள ஆதாரே मोक्ष मंगलदायिनी सारे च मंगल आधारे पारे च सर्वकर्मणां प्रति मंगलवारे च पूजे मंगल सुखप्रदे. ஓகே. மங்கள அதிஷ்டாத்ரு தேவி, மங்களங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமானது ஆதாரம். எல்லா மங்களுக்குமே ஆதாரமாக ஒரு தேவி இருக்கான்னா அவள் மங்கள சண்டிகை. மங்களானாம்ச மங்களே, மங்களங்களுக்கு எல்லாமே மங்களமாக இருக்கக்கூடியவளே. சம்சார மங்கள ஆதாரே, உலகத்தில் உள்ள மங்களங்களுக்கெல்லாம் ஆதாரம். மங்களம் நல்லதில் கல்யாணமான ஒவ்வொரு குணங்கள், அதுக்கெல்லாம் ஆதாரமானவள் நீ. மோட்ச மங்களதாயினி, மங்களமான மோட்சத்தையே தரக்கூடியவள். சாரேச்ச மங்கள ஆதாரே, ஸோ சாரமான மங்களங்களுக்கெல்லாம் ஆதாரமானவள். சர்வ கர்மணாம் பாரேச்ச, பாரேன்னு சொன்னா தாண்டியவள்னு அர்த்தம் இல்லைங்க, பலத்தை கொடுக்கக்கூடியவள். அதாவது ஒரு மங்கள காரியத்தை பண்ணினோமான எல்லா காரியங்களுக்கும் அந்த மங்களமான பலனை தரக்கூடியவள். பாரேச்ச, பாரேனா பலதாயினின்னு எடுக்கணும், பலத்தை இது ரிசல்ட் கொடுக்கக்கூடியவள். பிரதி மங்களவாரேச்ச பூஜ்யே, ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பூஜனைக்கு உரியவள். மங்கள சுகப்பிரதே, ஸோ மங்களமான சுகத்தை தரக்கூடியவளே. मंगल अधिष्ठातु देवी मंगलानां च मंगले संसार मंगलाधारे मोक्ष मंगलदायिनी सारे च मंगलाधारे पारे च सर्वकर्मणां प्रति मंगलवारे च पूजे मंगल सुखप्रदे स्तोत्रेण अनेन शम्भुश्च स्तुत्वा मंगलचण्डिकां प्रति मंगलवारे च पूजा कृत्वा गतः शिवः प्रथमे पूजिता देवी शिवेन सर्वमङ्गला द्वितीये पूजिता सा च मङ्गलेन ग्रहेण च. ஸோ அனேன சோஸ்திரம், இப்போ மேலே சொன்ன நான் ஒரு 7 ஸ்லோகம் 8 ஸ்லோகம் வருது இல்லையா, இதுதான் சோஸ்திரம். இந்த சோஸ்திரத்தை சம்பு சொன்னார், சிவன் சொன்னார் அது மங்களச்சண்டிகை நோக்கி. இந்த சோஸ்திரம் அனேன சோஸ்திரேனா, இந்த சோஸ்திரத்தால் சிவன் மங்களச்சண்டிகாம் சுத்வா, மங்களச்சண்டிகை துதித்து பிரதி மங்களவாரே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பூஜாம் தத்வா பூஜையை செய்து சிவக கதக அதுக்கப்புறம் தன்னுடைய லோகத்துக்கு சென்றார். பிரதமே பூஜிதா தேவி, இவ்வாறு முதலில் பூஜிக்கப்பட்டால் சிவேன சர்வமங்களா, எல்லா மங்களத்துக்கு ஆதாரமான மங்கள சண்டிகை முதலில் சிவனால் பூஜிக்கப்பட்டால். துதியா மங்களேன கிரகேணச்ச பூஜிதா சா, ஸோ ரெண்டாவது யார் பூஜை பண்ணினா சொன்னால் மங்கள கிரகம், செவ்வாய் கிரகம். ஸோ அதை மங்கள கிரகம், ஸோ அந்த செவ்வாய் கிரகம் தான் ரெண்டாவதாக அந்த மங்கள சண்டிகை பூஜித்தான். स्तोत्रेण अनेन शम्भुश्च स्तुत्वा मङ्गलचण्डिकां
ஸோ திருத்தீயே பத்ரானா அது பத்ரானாலே மங்கள சண்டிகை தான். பத்ரானா பத்ரம்னாலே மங்களம் தானே. ஸோ மங்கள சண்டிகை வந்து திருத்தீயை மூணாவது யார் பூஜித்தானா மங்களேன நிருப்பேன, அதான் மனு வம்சத்தில் ஒரு மங்களன் ராஜா வந்தார் இல்லையா, அந்த ராஜா மூன்றாவதாக அவளை பூஜித்தார். சதுர்த்தே சுந்தரீபிகி மங்களேவாரே பூஜிதான். ஸோ நல்ல அழகான பெண்களால் நாலாவதாக யார் பூஜித்தான்னு சொன்னால் அழகிய பெண்களால் மங்களேவாரே செவ்வாய்க்கிழமை தோறும் பூஜிக்கப்பட்டாள். பூஜிதா நன்றாக பூஜை செய்யப்பட்டாள். பஞ்சமே ஐந்தாவது யாருன்னா நரைகி மங்கள ஆகாங்ஷி நரைகி, மங்களங்களை தேடக்கூடிய ஆகாங்ஷான விருப்பம், மங்களங்களை விரும்பக்கூடிய நரைகி மனிதர்களால் பஞ்சமே மங்கள சண்டிகா பூஜிதா. ஸோ ஐந்தாவதாக அவள் பூஜை பண்ணப்பட்டா. முதல்ல பெண்கள் பூஜை பண்ணா, அதுக்கப்புறமா ஆண்களும் அதில் ஜாயின் ஆகிண்டா. யாருக்கெல்லாம் மங்களம் வேணுமோ அவள்லாம் பூஜை பண்ணினா. பிரதி விஸ்வம் சொன்னால் ஒவ்வொரு பிரம்மாண்டரையும் தனியாக பிரம்மா சிவன் விஷ்ணுவில் உட்காந்துருக்கா. இதுக்கெல்லாம் மேலே கிருஷ்ணலோகத்தில் ஒரு கிருஷ்ணன் பிரம்மா விஷ்ணு சிவன் மெயின் பிரம்மா அவளாக இருக்கா, கிருஷ்ணலோகத்தில் இருக்கா. ஸோ இவளோட அம்சங்களால் எல்லா லோகத்துலையும் வியாபிச்சிருக்கான் அந்த பிரம்மாண்டம். ஸோ ஒவ்வொரு பிரம்மாண்டத்துலேயும் விஸ்வேஷ பூஜிதா, சிவனால் பூஜிக்கப்பட்ட அவள் சதா பூஜிதா. ஸோ எல்லா பிரம்மாண்டங்களிலும் அந்த சிவனால் பூஜிக்கப்பட்ட மங்கள சண்டிகை எப்பொழுதும் பூஜிக்கப்படுகிறாள். चतुर्थे मंगले वारे सुंदरीभिः प्रपूजिता पंचमे मंगलाकांक्षी नरैः मंगल चंडिका पूजिता प्रति विश्वेषु पूजिता सदा ततः सर्वत्र संपूज्य बभूव परमेश्वरी देवैश्च मुनिभिश्चैव मानवैः मनुभिः मुने देव्याश्च मङ्गलस्तोत्रं यः शृणोति समाहितः तन्मङ्गलं भवेत् तस्य न भवेत् अमङ्गलं वर्धते पुत्रपौत्रैश्च मङ्गलं च दिने दिने. ततः सर्वत्र சம்பூஜ்யா பபுவ, எல்லா இடத்துலையும் அவள் பூஜிக்கப்படுகிறாள். எல்லா இடத்தையும் பூஜைக்குரியவளாக அந்த பரமேஸ்வரி பபுவ, பரம ஈஸ்வரியான மங்கள சண்டிகை ஆனாள். பபுவன ஆனாள். தேவைஷா முனிபிஷா இவ, தேவர்களும் பூஜிக்க ஆரம்பிச்சா, முனிவர்களும் பூஜிக்க ஆரம்பிச்சா. மானவைகி மனுபிகி, மனுக்கள். இப்போ இந்த மனுங்கிறது மந்திரங்கள் அர்த்தம் கிடையாது. மனுன்னா மனுக்கள், 14 மனுக்கள் இருக்குல்ல, அவளும் பூஜை பண்ண ஆரம்பிச்சா. மனிதர்கள் பூஜை பண்ணினார்கள். ஹே முனே, ஹே நாரதா. தேவியாஷ்ட மங்கள ஸ்தோஸ்திரம், தேவியினுடைய இந்த மங்கள ஸ்தோஸ்திரம் ஒரு 8 ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்லோகத்தை யார் சுனோதி யக சுனோதி சமாகித, ஒருமுகப்பட்ட மனதோடு இந்த ஸ்தோஸ்திரத்தை யார் கேட்குறாளோ தன் மங்களம் பவே தஸ்ய, அந்த மங்களம் அவர்களுக்கு ஏற்படும். ந பவே தது அமங்கலம், அவர்களுக்கு அமங்கலம் ஒரு நாள் ஏற்படாது, எப்போதும் மங்களத்தோடு இருப்பார்கள் அவர்கள். புத்திர பௌத்திரைஷா மங்களம் வர்த்ததே, புத்திரன் பௌத்திரன் அப்படி சொல்லி அவளுடைய கல்யாணங்கள்லாம் நல்ல விசேஷங்கள் எல்லாமே வர்த்ததே வளரும். தினே தினே ஒவ்வொரு நாளுமே மங்களமாக இருக்கும் அவர்களுக்கு. श्रीनारायण उवाच उक्तं द्वयोः उपाख्यानं ब्रह्मपुत्र यथा आगमं श्रूयतां मनसा आख्यानं यच्छ्रुतं धर्मवक्त्रतः. இப்போ நாராயணர் பேசுகிற நாரதரை பார்த்து பிரம்மபுத்திரான்னு கூப்பிட்றார். பிரம்மாவுடைய பிள்ளையே நாரதரே, யதா ஆகமம், எந்த ஆகமங்களில் என்ன சொல்லியிருக்கோ அந்தந்த கண்வ சாக்கையோ எதில் அந்த வேதங்களில் எப்படி எந்த சாக்கையில் எப்படி சொல்லியிருக்கோ, துவயோகோ உபாக்கியானம், ஏற்கனவே ஷஷ்டி மங்கள சண்டிகை 2 பேர் சொல்லியாச்சு. ஸோ இன்னும் பாக்கி யார் இருக்கா, மனசா பற்றி சொல்ல போகிறேன்னு ஆரம்பிக்கிறார். உக்தம், உனக்கு சொல்லிட்டேன்ப்பா, ஷஷ்டியை பற்றியும் மங்கள சண்டிகை சோஸ்திரம் தியானம் மூல ஸ்லோகம் சொன்னதோடு அந்த கதைகள் முடியுது. அது சொல்லிட்டேன். மனசா ஆஜ்ஞானம் சூயதாம், இப்போ நான் மனசா தேர்டாக வரக்கூடிய தேவதை மனசாங்கிறவளை பற்றி சொல்கிறேன். தர்மபக்தரத்தக யத் சுதம், தர்மர் வாயிலிருந்து நான் எதை கேட்டேனோ அந்த மனசா சரித்திரத்தை சொல்கிறேன், கேளு. சாச்ச கன்யா श्री नारायण उवाच उत्तम द्वयोः उपाख्यानं
ब्रह्मपुत्र यथा आगमं श्रूयता मनसा आख्यानं यच्छ्रुतं धर्मवक्त्रतः सा च कन्या भगवती कश्यपस्य च मानसी तेनैव मनसा देवी मनसा या च दीव्यति मनसा ध्यायते या च परमात्मानम् ईश्वरं तेन सा मनसा देवी तेन योगेन दीव्यति. ஸோ கஷ்யபஸ்ய ச மானசி. ஸோ கஷ்யப்பருடைய மனதில் தோன்றியவள் கஷ்யப்பர் அதிதி இருக்கா இல்லையா, அந்த கஷ்யப்பருடைய மனதிலே தோன்றியிருக்கா சா கன்யா பகவதி. அந்த கன்னிகையான பகவதி தேவியான மனசாங்கிறவள் கஷ்யப்பருடைய பெண்ணாக பிறந்தாள். தேனையைவ மனசாதேவி, மனசில் பிறந்ததுனால அவளுக்கு மனசானே பேர். மனசாச்ச ச தீவ்யதி. ஸோ அந்த மனசாதேவி அப்படியே மனசில் ஒளிவிட்டு கொண்டிருக்கிறாள், எல்லாருடைய மனசில் ஒளிவிட்டு கொண்டிருக்கக்கூடியனால அது மனசாதேவி. அது அந்த மனசில் பிறந்ததுனாலும் மனசா. ஸோ யாச்ச மனசா தியாயத்தே பரமாத்மானம் ஈஸ்வரம். ஸோ மனசினால் யார் ஒருவர் அந்த பரமாத்மாவான ஈஸ்வரனை யார் தியானிக்கிறார்களோ அதனாலையும் அவள் மனசாதேவி. ஸோ பரமாத்மாவை மனசால் தியானிக்கிறதுனாலும் இந்த தேவிக்கு மனசில் பிறந்ததுனால மனசாதேவி, அப்புறம் மனசில் ஒளிவிடுறதுனால மனசாதேவி, மனசில் தியானிக்கிறதுனால மனசாதேவி எல்லாமே. ஸோ தேனசா மனசாதேவி, அதனால் அவள் மனசாதேவி. தேன யோகேன திவ்யதி, ஏன்னா பரமாத்மாவோடு கூட சேர்ந்தே இருக்காள் அவள். ஸோ பிரியாத அங்கமாக மனசாதேவியும் பகவானுடைய அங்கமாகவே இருக்கிறாள். எல்லாம் அம்சமாகத்தானே பிறக்கிறா. எல்லாருமே மூலப்பிரகிருதி தேவதைகளோட அம்சமாக தான் பிறக்கிறா. மூலப்பிரகிருதி யார்? பகவானுடைய சக்தி. அதனால பகவானை யார் யார் மனசால் தியானிக்கிறாளோ அதனாலே இவள் மனசாதேவின்னு சொல்லப்படுகிறாள். मनसा ध्यायते या च परमात्मानं ईश्वरं तेन सा मनसा देवी तेन योगेन दिव्यति. आत्मा रामा च सा देवी वैष्णवी सिद्धयोगिनी त्रियुगं च तपः तत्त्वा कृष्णस्य परमात्मनः चरत्कारो शरीरं च दृष्ट्वा यत् क्षीणम् ईश्वरः गोपीपतिर्नाम चक्रे जरत्कारुः इति प्रभुः. ஸோ ஆத்மா ராமாச்ச சாதேவி, ரொம்ப மனசிலேயே நிலை பெற்று நிற்கக்கூடியவள் இந்த தேவி. ஸோ வெளி விஷயங்கள்லாம் ஒன்றுமே ஈடுபட மாட்டாள். அப்படி ஆத்மாராமராக அவள் இருந்தாள். வைஷ்ணவி சித்தயோகினி. ஸோ அந்த விஷ்ணு பக்தியாக சித்தயோகினி அப்படின்னு சொன்னால் என்னது? கிருஷ்ணருடைய அந்த தர்சனமே கிடைக்கப்பட்டவள். சித்தான்னு சொன்னாலே கிடைத்தது, பலன் அடைந்தவள் அப்படின்றது. அவள் ஆத்மாராமராக மனசிலேயே பகவானை தியானித்து பகவானை அடைந்தவளாக இந்த சித்தயோகியாக அவள் இருந்தாள். கிருஷ்ணஸ்ய பரமாத்மனக, கிருஷ்ணருடைய அந்த பரமாத்மாவை கிருஷ்ணருடைய த்ரீயுகம் ச தபஸ் தப்துவா, கிருஷ்ணரை நோக்கி தபஸ் பண்ணுறான். 3 யுகங்கள் தபஸ் பண்ணியிருக்கான். ஸோ 3 யுகங்கள் தபஸ் பண்ணி அந்த மனசாதேவி ஜரத்காரு ஷரீரம் ச ஜரத்னாலே என்னது? வயசு காலம் இல்லையா, அப்படியே தளர்ந்து உடம்பெல்லாம் வயசாகி மெலிந்து இதாகிடுது, மெலிஞ்சு வெடுத்து தேகமெல்லாம். அப்படி 3 யுகம் தபஸ் பண்ணி கிருஷ்ணரை நோக்கி தபஸ் பண்ணி மெலிந்த சரீரத்தை உடையவளாக ச திருஷ்டுவா யத் க்ஷீணம் ஈஸ்வரக, அப்படி க்ஷீணமாக போயிட்டா. இதை பார்க்குறார் பகவான் பார்த்து கோபிபதிஹி, யார்? கோபிகைகளுக்கு தலைவனான அந்த கிருஷ்ணர். ஸோ நம்மளை நோக்கி தபஸ் பண்ணியிருக்கா. இப்படி வாடி மெலிஞ்சு வயசாகி அப்படி உடம்பெல்லாம் கோடாக போட்டாச்சு, அப்படி தேகமாக எடுத்து. அதனால அவளுக்கு பேரை என்ன வச்சாருன்னா ஜரத்காருஹு இதி பிரபு. அவளுக்கு பேரே ஜரத்காருன்னு வச்சுட்டார். இந்த மனசாதேவி தான் ஜரத்காரு. இது மகாபாரதத்தில் வர கதையில் வரக்கூடிய அதே ஜரத்காரு தான் இவளுடைய ஹஸ்பண்டு பேரும் ஜரத்காரு, இவள் பேரும் ஜரத்காரு. இந்த கதையெல்லாம் மகாபாரத இதுலேயும் வருது, ஓரளவுக்கு இதுலேயும் அந்த கதை வருது. ஸோ இந்த பேர் இவளுக்கு ஜரத்காருன்னு எப்படி கிடச்சிதுன்னா 3 யுகம் கிருஷ்ணரை நோக்கி தபஸ் பண்ணியிருக்கான்.
वाञ्छितं च ददौ तस्यै कृपया च कृपानिधिः पूजां चकारयामास चकार च स्वयं प्रभुः स्वर्गे च नागलोके च पृथिव्यां ब्रह्मलोकतः वृषं जगत्सु गौरी सा सुन्दरी च मनोहरा जगद्गौरी इति विख्याता तेन सा पूजिता सती शिल्पशिष्या च सा देवी तेन शैवी प्रकीर्तिता. ஸோ வாஞ்சிதம் ச ததௌ தஸ்யை. அப்புறம் ரொம்ப அன்பாக கிருஷ்ணர் என்ன பண்ணார், உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு விருப்பத்தை அளித்தார், ததௌ கொடுத்தார். கிருபையாச்ச கிருபாநிதி, கிருபாநிதியாகப்பட்ட பகவான் கிருஷ்ணர் அவளுக்கு கிருபையோடு கூட அவள் கேட்டதை கொடுத்தார். பூஜாம்ச காரயாமாச, ஸோ அவளுக்கு பூஜையை செய்ய வைத்தார். ஸோ மற்றவளெல்லாம் பூஜைக்குரியவளாக இவளை ஆக்கிட்டார். உன்னை எல்லாரும் பூஜை பண்ணுவாமா அப்படின்ட்டு அவளுக்கு பூஜையை செய்ய வைத்தார், சகார செய்ய வைத்தார். ஸ்வயம் பிரபு ஸ்வர்கேச்ச நாகலோகேச்ச பிருத்வம். ஸோ எல்லா லோகத்துலையும் இவளுக்கு பூஜை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வயம் பிரபு தானே அந்த பிரபுவான கிருஷ்ணர் எங்கெல்லாம் பிரம்மலோகத்தக பிரம்மாலோகத்திலேருந்து ஸ்வர்க்கத்தில், நாகலோகத்தில், பூமியில், பிருத்திவியாம், ஸோ பூமியில் எல்லா இடத்துலையும் இந்த தேவிக்கு, இந்த மனசா தேவிக்கு பூஜையை செய்ய வைத்தார். பிரிஷம் ஜகத்சு கௌரீசா. ஸோ உலகத்தில் நல்ல விளவிளேர்னு இருக்கக்கூடிய அந்த தேவி சுந்தரீச்ச மனோகரா, ரொம்ப விளவிளேர்னு இருக்கா, ரொம்ப சுந்தரியாக இருக்கா, மனோகரமாக அட்ராக்டிவாக இருக்கா, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கா. ஜெகத்கௌரி திவிக்காதா, அதனாலே இந்த உலகத்தில் அப்படி விளவிளேர்னு இருக்கனாலே ஜெகத்கௌரினே அவளுக்கு பேர். ஸோ ஜெகத்கௌரி என்ற பெயருடன் புகழ் பெற்றாள். தேனசா பூஜிதா சதி. ஸோ இந்த பெயரோடையே ஜெகத்தில் கௌரிங்கிற பெயரோடையே அவள் பூஜிக்கப்படுகிறாள். பூஜிதா சதி. சதின்னு ரொம்ப பெருமைக்குரியவள், பதிக்கு ரொம்ப இதாக இருக்கக்கூடியவள், சதியாக இருக்கக்கூடியவள்னாலும் சதி, அந்த சதி தேவியாக அவள் இருக்காள். சிவ சிஷ்யாச்ச யசா தேவி, சிவனிடத்தில் சிஷ்யாக இருந்தாள், சிவனுடைய சிஷ்யாக அந்த தேவி. தேன சைவி பிரகீர்த்திதா, சிவனிடத்தில் சிஷ்யை பெற்றதுனால அவளுக்கு சைவிங்கிற பேரும் ஏற்படுது. ஏற்கனவே வைஷ்ணவின்னு ஒரு பேரை பார்த்தோம். ஸோ வைஷ்ணவி சித்த யோகினின்னு எல்லாம் ஏற்கனவே அவளை கூப்பிட்டோம். இப்போ பார்த்தா சைவி அப்படிங்கிற பேரும் அவளுக்கு ஒரு. ஸோ எல்லாமே அவள் பக்தியாக இருக்கிறதுனால, சிவனுடைய சிஷ்யாக இருந்ததுனால அவளுக்கு சைவி, மானசா, ஜரத்காரு, ஜெகத்கௌரி, எத்தனை பேர், எல்லா பேரும் அவளுக்கு வருது. वाञ्छितं च ददौ तस्यै कृपया च कृपानिधिः पूजां च कारयामास चकार च स्वयं प्रभुः स्वर्गे च नागलोके च पृथिव्यां ब्रह्मलोकतः वृषं जगत्सु गौरी सा सुन्दरी च मनोहरा जगद्गौरी इति विख्याता तेन सा पूजिता सती शिवशिष्या च सा देवी तेन शैवी प्रकीर्तिता. विष्णुभक्ता अतीव शश्वत् वैष्णवी तेन कीर्तिता नागानां प्राणरक्षित्री यज्ञे पारीक्षितस्य च नागेश्वरी इति विख्याता सा नागभगिनी इति च विषं संहर्तुम् ईशाया तेन विषहरी स्मृता. ஸோ பக்தி விஷ்ணு பக்தா, விஷ்ணுவோடைய பக்தை அவள், அதீவ விஷ்ணு பக்தா, ரொம்ப விஷ்ணு பக்தி இருக்கிறனால சஸ்வத் ஆல்வேஸ் வைஷ்ணவி தேன கீர்த்திதா, அவளுக்கு வைஷ்ணவிங்கிற பேரும் உண்டு. யக்ஞே பாரீட்சிதஸ்ய, பரீட்சித்து யாகம் பண்ணா, என்ன யாகம் பண்ணா, சர்ப்ப யாகம் பண்ணா, எல்லா சர்ப்பங்களையும் பிடிச்சி அக்னியில் கொண்டு போட்டுருக்கான். ஸோ அந்த சர்ப்ப யாகத்தில் நாகானாம் பிராணரட்சித்ரி, நாகர்களை, இந்த பாம்புகளை எல்லாம் காப்பாற்றினா. ஸோ காப்பாற்றினா, அவளால் காப்பாற்றப்பட்டது, அதனால இது பிராணரட்சித்ரி அப்படின்னு பேர் அவளுக்கு. நாகபகினி, அது தவிர நாக ஈஸ்வரி இது, அதனால நாக ஈஸ்வரி. ஸோ நாகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருந்தால், நாகங்களையெல்லாம் காப்பாற்றினதுனால. விக்யாதாசா நாகபகினி தீச்சா, அவள் நாகங்களுடைய தலைவரான வாசுகி பாம்புடைய சகோதரி, வாசுகி பாம்புடைய சகோதரியாக அவள் இருக்காள். ஏன்னா கஷ்யபரோட பிள்ளைகள் தான் பாம்புகள், கஷ்யபருக்கும் கத்துருக்கும் பிறந்தவர்கள்லாம் பாம்புகள், அதில் ஒரு பாம்பு வாசுகி. ஸோ கஷ்யபரோட பெண்ணு மனசா, அப்போ வாசுகி பாம்போட சிஸ்டர், அவ்வளோதான். ஸோ அதனால் நாகபகினி தீச்சா, அவளுக்கு நாகபகினி என்ற பெயரும் உண்டு. விஷம் சம்ஹர்த்தும் ஈஷாயா, விஷத்தை எல்லாம் அப்படியே வாங்கிட்டுடுவாள். விஷத்தை எல்லாம் நம்ம யாருக்கையும் பாம்பு கடிச்சானா ஜகத்காருவை ப்ரே பண்ணினா போரும், அந்த மனசா தேவியை அவள் விஷத்தை அபகரிப்பாள், அவளுக்கு சக்தி உண்டு. ஈஷா யா தேன விஷகரி ஸ்மிருதா, அதனால் அவளுக்கு பேர் விஷகரி என்று ஆனது.
अतीव शश्वत् वैष्णवी तेन कीर्तिता नागानां प्राणरक्षित्री यज्ञे परीक्षितस्य च नागेश्वरी इति विख्याता सा नागमहिनी इति च विषं संहर्तुम् ईशाया तेन विषहरी स्मृता सिद्धयोगं हरात् प्राप तेन सा सिद्धयोगिनी महाज्ञानं च योगं च मृतसञ्जीवनीं परां महाज्ञानयुतां तां च प्रवदन्ति मनीषिणः आस्तिकस्य मुनीन्द्रस्य माता सापि तपस्विनी. ஸோ சித்த யோகம் ஹராத் பிராப்ப, ஹரன் இருந்து ஹரனுடைய சிஷியாக இருந்தால்னு பார்த்தோம் இல்லையா. என்னத்தை அடைந்தாள்னு சொன்னால் சித்த யோகம் அப்படி எப்படி பண்ணணுங்கிறத அந்த சித்த யோகத்தை அடைந்தாள் ஹரனிடமிருந்து சிவனிடமிருந்து. அதனால தான் அவளுக்கு சித்த யோகினினே பேர். ஸோ அந்த ஹரனிடம் அடைந்த சித்த யோகத்தை ஏற்றவள் சித்த யோகினின்னு பெயரோட. மகாஜானம் ச யோகம் ச, நல்ல ஞானத்தை அடைந்தாள். யோகம் நல்ல யோக சக்தி அவளுக்கு ஏற்பட்டது. மிருத சஞ்சீவனியும் பராம், அதாவது செத்தவர்களை கூட பிழைக்க வைக்கக்கூடிய சஞ்சீவினி மருந்தாகப்பட்ட அந்த யோகம், அந்த ஞானம், அதான் மகாவித்யை. பிரம்ம வித்யை மகாவித்யெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதையே அடைந்தாள். பராம் வித்யா, அப்படிப்பட்ட உயர்ந்த வித்தியையே அவள் அடைந்தாள். அது எப்படின்னா செத்தவர்களே பிழைப்பிக்கக்கூடிய மருந்து போன்ற அந்த வித்தியை அடைந்தாள். மகா ஞானயுதாம் தாம்சா, அப்படிப்பட்ட ஞானத்தோடு இருக்கக்கூடிய அவளை மனிஷினகனா அறிவாளிகள், மனிஷா பஞ்சகம்னு இருக்கேன், பகவான் காலடி சங்கர் எழுதியிருக்கார் மனிஷா பஞ்சகம்னு. ஸோ புத்தியோட இதை பற்றி எழுதியிருக்கார். ஸோ அந்த புத்திசாலிகள் எல்லாருமே பிரபதந்தி என்ன சொல்கிறா, ஆஸ்திகசிய முனீந்திரசிய மாதா அப்படி எப்படி சொல்கிறான்னு சொன்னால் மகாஞான யுதாம் அப்படின்னு சொல்கிறான். நல்ல ஞானத்தோடு ஆதிவிதியோடு கூடியவள் என்று புத்திசாலிகள் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவள் தபஸ்வினி, ஆஸ்திகசிய முனீந்திரசிய மாதா, ஆஸ்திகர் என்ற ரிஷியுடைய அம்மா. இது இந்த ஜரத்காரு கதையில் வரப்போகிறது, நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஸோ ஜரத்காரு அண்ட் வர்சஸ் ஜரத்காரு, ஹஸ்பண்டும் ஜரத்காரு, ரெண்டு ஜரத்காருக்கு சேர்த்து பிறந்தவர் தான் இந்த ஆஸ்திகருங்கிற ரிஷி. இந்த ஆஸ்திகர் வந்து தான் பரீட்சித்தோடு யாகசாலையில் புகுந்து எனக்கு அவர் வட்டுவாக வருவார், பிராமணர் இல்லையா, ரிஷி இல்லையா. அவர் வந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும், யாகசாலைக்கு பிராமணர் வந்திருக்கான்னு ரொம்ப ஆசையாக உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்டவுடனே இந்த சர்ப்ப யாகத்தை நிறுத்துன்னு அவர் தான் கேட்பார். அதனால தான் ஜரத்காரு வந்து யாகத்துக்கு ஹெல்ப் பண்ண, பரீட்சித்தோட யாகத்துக்கு ஹெல்ப் பண்ண. எப்படின்னா அவர் பிள்ளை மூலமாக அந்த ஆஸ்திகர் தான் வந்து அந்த சர்ப்பயாகத்தை தடை பண்ணுவார், நிறுத்துவார். அதனால தான் தட்சகன் ரட்சித்து போவார், ரட்சிக்கப்பட்டான். இல்லாட்ட தட்சகன் பாம்பையே வந்து விழுன்னு ப்ரே பண்ணிட்டாய்வா, மந்திரத்தை சொல்கிறான். அந்த சமயத்தில் இல்லை, நீ சர்ப்பயாகம் பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு பாம்பால் உங்கள் அப்பா செத்து போனார், பாரீட்சிதிங்கிறது ஜனமேஜயன். ஸோ ஜனமேஜயனோட யாகம் தானே, அவன் தானே சர்ப்பயாகம் பண்ணான். ஸோ அந்த பாரீட்சித்தோட யாகத்தில் அந்த பரீட்சித்துக்கு மேலே ஒரு பாம்பை யாரோ போட்டாங்கிறதுனால நீ எல்லா பாம்பையும் கொல்லப்படாதுன்னு ஆசிரியர் வந்து சொல்லுவார். அதான் அந்த கதை. அது महाज्ञानं च योगं च मृतसञ्जीवनीं परां महाज्ञानयुगां तां च प्रवदन्ति मनीषिणः आस्तिकस्य मुनीन्द्रस्य माता सापि तपस्विनी. राधे कृष्ण. आस्तिकमाता विज्ञाता जगत्यां सुप्रतिष्ठिता प्रिया मुनेः जरत्कारोः मुनीन्द्रस्य महात्मनः योगिनः विश्वपूज्यस्य जरत्कारो प्रिया ततः. ஆஸ்திக மாதான்னு பேர். அதனால் அவளுக்கு என்னெல்லாம் பேர்னு அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா ஃபுல் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், இந்த 12 பேர் அவளுக்கு இருக்குது. இந்த 12 பேரோட லிஸ்ட்டு அடுத்த ஸ்லோகங்களில் வருது. ஸோ ஆஸ்திக மாதா என்று புகழ் பெற்றாள், ஏன்னா ஆஸ்திகரை பெற்றாள் அவள். ஸோ விஜ்ஞாதா புகழப்பெற்றாள், ஜகத்யாம் சுப்ரதிஷ்டிதா ஜகத்துக்கு நல்ல நிலையாக நின்றவள். பிரியா முனேகே ஜகத்காரோஹோ ஜகத்காரு என்ற முனிவருடைய பிரியா மனைவி. முனீந்திரசிய மகாத்மனக, அவர் முனிகளெல்லாம் சிறந்தவர், மகாத்மாவான அந்த ஜரத்காருடைய மனைவி. யோகினக விஸ்வபூஜ்யஷ்ச, அதாவது யோகிகள் எல்லாருமே புகழற அவளை விஸ்வபூஜ்யக, எல்லாரும் உலகத்தார் அனைவரும் பூஜிக்கப்படக்கூடிய ஜகத்காரு பிரியா.
ஸோ அந்த ஜகத்காருங்கிற முனிவர் சாதாரணமாகப்பட்டவர் இல்லை, யோகிகள் எல்லாமே புகழக்கூடியவர், விஸ்வ உலகம் முழுவதும் பூஜிக்கப்பட தகுந்தவர். அப்படிப்பட்ட ஜகத்காருடைய பிரியையாக இருந்தால் ததக, ஆகவே ஜகத்காருக்கு பிரியமாக இருந்தால் அதனாலும் ஜரத்காருடைய பிரியாங்கிற இதனாலும் ஜரத்காரு அப்படின்னு சொல்கிறான். ஆஸ்தி கமாதா விஜ்ஞாதா ஜகத்யாம் சுப்ரதிஷ்டிதா प्रिया मुनेः जरत्कारोः मुनीन्द्रस्य महात्मनः योगिनः विश्वपूज्यस्य जरत्कारो प्रिया ततः जरत्कारुः जगद्गौरी मनसा सिद्धयोगिनी वैष्णवी नागभगिनी शैवी नागेश्वरी तथा जरत्कारो प्रिया आस्तिकमाता विषहरा इति च महाज्ञानयुता चैव सा देवी विश्वपूजिता 12 एतानि नामानि पूजा काले तु यः पठेत्. ஓகே, ஸோ அந்த பேரில் ஏற்கனவே ரீசனோட பேர் சொன்னார்லே, அந்த பேரோட லிஸ்ட்டை மட்டும் இங்கே வருது. ஜரத்காருன்னு ஒரிஜினல் பேர் ஜெகத் கௌரி மனசா சித்தயோகினி வைஷ்ணவி நாகபகினி ஷைவி நாகேஸ்வரி ஜரத்காரு பிரியா, ஏன்னா ஹஸ்பண்டு ஜரத்காரு, அதனால் ஜரத்காரு பிரியா, ஆஸ்திக மாதா விஷகரா, இப்படியெல்லாம் மகா ஞானயுதா, ஏன்னா புத்திசாலிகள்லாம் மகா ஞானயுதான்னு கூப்பிட்றாலே, மகா ஞானமுடையவள்னு, அதெல்லாம் மகா ஞானயுதா. இப்படி தேவி விஸ்வபூஜிதா, உலகத்தால் பூஜிக்கப்படக்கூடிய இந்த 12 பெயர்களையும் பூஜா காலை பூஜை செய்யும் போது யார் இந்த 12 பெயர்களையும் படிக்கிறார்களோ जरत्कारुः जगद्गौरी मनसा सिद्धयोगिनी वैष्णवी नागभगिनी शैवी नागेश्वरी तथा जरत्कारो प्रिया आस्तिक माता विषहरागिति च महाज्ञानयुता चैव सा देवी विश्वपूजिता 12 एतानि नामानि पूजा काले तु यः पठेत्. तस्य नागभयं नास्ति तस्य वंश उद्भवस्य च नागपीते च शयने नागग्रस्ते च मन्दिरे नागशोभे महादुर्गे नागवेष्टित विग्रहे इदं स्तोत्रं पठित्वात् तु முச்சதே ந அத்ர சம்சயः. ஸோ யாரெல்லாம் அந்த பூஜை காலத்தில் படிக்கிறாளோ அவளுக்கு நாகத்தினால சர்ப்பத்தினால பயமே ஏற்படாது. தஸ்ய வம்ச உத்பவசிய, அவருடைய வம்சம் எல்லாம் மேன்மை பெறும். உத்பவம்னு மேன்மையை அடையும். நாகபீதேச்ச ஷயனே, ஷயனேன்னு வீட்டில் பெட்ரூம்லன்னு சொல்கிறார். ஸோ அங்கெல்லாம் நாகத்தினோட பயம் இருந்தால் நாககிரஸ்தேச்ச மந்திரே, அதாவது வீட்டில் பாம்பு வருது அப்படிங்கிற ஒரு வீட்டில் குடியிருந்தாலோ, கோவிலில் பாம்பு வருது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தாலோ, நாககிரஸ்தான நிறைய பாம்புகள்லாம் வருது கோவிலில் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தில் கோவிலில் இருந்தாலோ, நாகசோபே மகாதுர்கே, அதாவது நாகங்கள் நிறைந்த மகாதுர்கே, ஒரு டிஃபிகல்ட்டான ஏரியா, அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கே பயம், ஏன்னா அங்கே பாம்பெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு இடம் இருந்தாலோ, நாகவேஷ்டித விக்கிரகே, ஒரு மூர்த்தியை கும்பிட போகிறோம், அங்கே பார்த்தா ஒரு பாம்பு மேலே இருக்குது, நிறைய இடத்துல பார்க்குறோம் இல்லையா, சிவனை வந்து பாம்பு மேலே வந்து அப்படி நிற்கிறதுலாம் பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்படி நாகத்தால் மூடப்பட்ட விக்கிரகம் இருந்தாலோ இதம் ஸ்தோத்திரம் படித்வா, இந்த ஸ்லோகத்தை படித்து முச்சித்தே, அப்போ இந்த நாகமேமெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும், அந்த நாகமேமிலேருந்து விடுபட்டு விடுவார்கள். நான் அத்திர சம்சேகா, அதில் சந்தேகமே வேண்டாம். तस्य नागभयं नास्ति तस्य वंश उपवस्य च नागभीते च शयने नागग्रस्ते च मन्दिरे नागशोभे महादुर्गे नागवेष्टित विग्रहे इदं स्तोत्रं पठित्वा तु मुच्यते न अत्र संशयः. 6 படிச்சிட்டுமா? ஆமா. नित्यं पठेत्यः तं दृष्ट्वा नागवर्गः पलायते 10 लक्ष जपेन एव स्तोत्रसिद्धिर्भवेत् नृणां स्तोत्रसिद्धिः भवेत् यस्य स विषं भोक्तुम् ईश्वरः नागैश्च भूषणं कृत्वा स भवेत् नागवाहनः नाग आसनः नागतल्पः महासिद्धः भवेत् नरः अन्ते च विष्णुना सार्धं क्रीडति एव दिवानिशम्. ஸோ
நித்தியம் படையதக டெய்லி இந்த ஸ்தோத்திரத்தை படித்தாலோ அவளுக்கு தம் திருஷ்டுவா நாகவர்க்க பலாயத்தை சர்ப்பமே ஓடிவிடும். இவன் டெய்லி இதை படித்தா அந்த ஸ்தோத்திரத்தை படித்தா பாம்பு இவனை பார்த்து பயந்து ஓடிடும். பலாயத்தே தசலட்சம் ஜபேனே 10 லட்சம் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிச்சா சோஸ்திர சித்திகி பவேத்னா அப்படியே சோஸ்திரத்தோட பலன் அந்த பலன் கிடைக்கும். சாட்சாத் நாகேஸ்வரி ஆகப்பட்ட ஜரத்காருவே முன்னாடி சாட்சாத்காரம் பண்ணி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவான்னு அர்த்தம். ஸோ சோஸ்திர சித்திகி பவேத் எஸ்ய எவனுக்கு அந்த சோஸ்திரத்தை சித்தி ஆகிடுத்தோ பலன் கிடைத்து விட்டதோ விஷம் போக்தும் ஈஸ்வரக அவன் விஷத்தை குடித்தாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ விஷத்தை குடிப்பதற்கு சக்தி உடையவனாக ஆகிறான். எப்போ ஒரு லட்சம் இது பண்ணிவிட்டு 10 லட்சம் 10 லட்சம் பண்ணிவிட்டு அப்படியே சாட்சாத்காரம் மந்திரத்தோடு சித்தி கிடச்சிட்டோ அவனுக்கு விஷம் ஒன்றும் பண்ணாது. விஷத்தை கூட சாப்பிட தகுதி உடையவன் ஈஸ்வரக சக்தி உடையவன். நாகேஷ பூஷணம் கிருத்துவா அவன் என்ன பண்ண நாகாபரணம் பண்ணி நாகத்திலிருந்து அந்த கல்லை எடுத்து நாகாபரணம் பண்ணி போட்டு பண்ணுறார். அப்புறம் பவேத நாகவாகனக பாம்பு மேலே படுக்கக்கூடியவர்னு யார்? நாகேஷ பூஷணம்னா சிவன். ஸோ சிவ பதவி அவனுக்கு கிட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நாகவாகனக அப்படின்னா ஆதிசேஷனோட பதவி அவனுக்கு கிடைக்கும். ஸோ நாகவாகனத்தில் படுக்கக்கூடியவனாக இருப்பான். நாக ஆசனக தான் ஆதிசேஷன். நாகவாகனம்னு சொன்னான்னா பாம்பையே வாகனமாக கொண்டவர் யார் அது? ஸோ விஷ்ணுவாகவோ அல்லது சாட்சாத் ஆதிசேஷனாகவோ எல்லா பதவியும் கிடைக்கும். ஸோ நாகதல்பக பாம்பு மேலே படுக்கக்கூடிய ஒரு வசதி அவனுக்கு கிடைக்கும். மகாசித்தக பவேத் நரக அப்படி எல்லா பலன்களும் பெரிய பெரிய பலன்கள் சிவ பதவி விஷ்ணு பதவி ஆதிசேஷ பதவி எல்லா பதவியும் அவனுக்கு கிடைக்கும் அந்த மனிதனுக்கு. அந்தேச்ச விஷ்ணுனா சார்தம் கிரீடதி கடைசியில் விஷ்ணு லோகத்துக்கு வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணுவோட கூட விளையாடிட்டு இருப்பன். ஏவ திவானிஷம் ராவும் பகலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷ்ணு லோகத்தில் பார்ஷதராக அங்கே விஷ்ணுவோடைய விளையாடிட்டு இருப்பார். நித்யம் படேத்யஹ தம் திருஷ்ட்வா நாகவர்க்கஹ பலாயதே தசலட்ச ஜபேன ஏவ ஸ்தோத்ர சித்திஹி பவேத்ரணாம் ஸ்தோத்ர சித்திஹி பவேத்யஸ்ய ச விஷ்ணுமோது ஈஸ்வரஹ நாகைச்ச பூஷணம் கிருத்வா ச பவேத் நாகவாஹனஹ நாக ஆசனஹ நாகதல்பஹ மகாசித்தஹ பவேத்னரஹ அந்தே ச விஷ்ணுனா சார்தம் கிரீடதி ஏவ திவானிஷம். இதி ஸ்ரீமத்தேவி பாகவதே மகாபுராணே அஷ்டாதச சாகஸ்யாம் சம்ஹிதாயாம் நவமஸ்கந்தே நாராயண நாரத சம்வாதே மங்கள சண்டி மனசயோஹோ உபாக்யான வந்தனம் நாம சப்த சத்வாரிம்சோத்யாயः. ஏன்னா இதில் மங்கள சண்டியை பற்றியும் வந்திருக்கு மனசாதேவி பற்றியும் வந்திருக்கு. அதனால ரெண்டே சேர்ந்து 2 பேருடைய வர்ணனத்தை சொல்லியிருக்கு இந்த இதுன்னு சொல்கிறாருங்க. अथ अष्टचत्वारिंशोऽध्यायः श्रीनारायण उवाच मत्तः पूजाविधानं च श्रूयतां मुनिपुङ्गव ध्यानं च सामवेदोक्तं प्रोक्तं देवी विधानकं श्वेतचम्पकवर्णाभां रत्नभूषणभूषितां वह्निशुद्ध अंशुक आदानां நாகயஜ்ஞோபவீதினீம். நாராயணன் இப்போ சொல்கிறார் மத்தகா பூஜா விதானம். இப்போ அவளுக்கு பூஜை பண்ணுறது மனசாதேவியை பற்றி எல்லாம் சொன்னார். இப்போ மனசாதேவியை எப்படி பூஜை பண்ணணும்? சூயதாம் முனிப்புங்கவர் சிறந்த முனிவரே நாரதரே கேளுங்கோ, நான் பூஜா விதானம் பற்றி சொல்கிறேன். தியானம் ச சாமவேதோக்தம், இது சாமவேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தியான ஸ்லோகம். அவளுடைய தியான ஸ்லோகம் சொல்கிறேன். புரோக்தம் தேவி விதானகம், தேவியை பற்றிய சம்பந்தமாக தேவிக்கு செய்யக்கூடிய தியான ஸ்லோகத்தை பற்றி சாமவேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன தியான ஸ்லோகங்கிறது இங்கே வருது. ஸ்வேத சம்பக வர்ணாபாம், நல்ல வெள்ளையும் சம்பக பலரோடு கலர்ந்த அந்த கலரோடு இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய அந்த மனசாதேவி ரத்னபூஷண பூஷிதாம், ரத்ன கற்களால் வைக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்தவள். வன்னிசுத்த அம்சுக ஆதானாம், ஆதானம்னா ட்ரெஸ், ஆதானம்னா அதை கொண்டவள், அந்த ட்ரெஸ்ஸை உடையவள். வன்னி சுத்தான்னு சொன்னானது நெருப்பில் போட்டு எடுத்த மாதிரி ஜொலிக்கக்கூடிய அப்பேற்பட்ட அம்சுகம் ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை தரித்து கொண்டவள். நாக யக்ஞோபவீதினாம், ஸோ நாகங்களையே தனக்கு பூணலாக அணிந்து கொண்டவள். யக்ஞோபவீதம்னா என்னது? பூணல். ஸோ நாகம், இப்போ சிவனுக்கு அப்படி தானே யக்ஞோபவீதமே எல்லாம் நாகம் தான், எல்லாமே நாகம் இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த மனசாதேவியும் யாகங்களையே யக்ஞோபவீதமாக அணிந்து கொண்டு, அந்த காலத்தில் யக்ஞோபவீதம்லாம் போட்டுருப்பா பெண்கள். இந்த தேவ श्रीनारायण उवाच मत्तः पूजा विधानं च श्रूयतां मुनिपुङ्गव
महाज्ञानयुतां तां च प्रवरज्ञानिनां वरां सिद्ध अधिष्ठातृदेवीं च सिद्धां सिद्धिप्रदां भजे इति ध्यात्वा च तां देवीं मूलेन एव प्रपूजयेत् नैवेद्यैः विविधैः धूपैः पुष्पगन्धानुलेपनैः. ஸோ மகாஞானயுதாம் தாம், நல்ல ஞானத்தோடு கூடி இருக்கக்கூடிய அந்த மனசாதேவியை பிரவரஞானினாம் வராம், சிறந்த பிரவரன முன்னோடியாக இருக்கக்கூடிய உயர்ந்த ஞானிகளுடையவர்களுக்கே வராம், அதாவது அதிலும் சிறந்தவள், எல்லாம் ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக இருக்கக்கூடியவள். சித்த அதிஷ்டாத்ரி தேவி, ஸோ எல்லா சித்திகளையும் அடைந்தவள், சித்தயோகினியாக இருக்கக்கூடிய அந்த தேவி, அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த தேவியை சித்தாம், சித்தாம்னா சித்த ஸ்வரூபிணி, எல்லாருக்கும் சித்தியை கொடுக்கக்கூடியவன், சித்தி பிரதாம், எல்லாருக்கும் பலனை அளிக்கக்கூடியவளை பஜே நான் கொண்டாடுகிறேன். அப்படி சொல்லிட்டு இவ்வாறு தியாத்வா, இந்த மேல் 2 ஸ்லோகம் தான் தியான ஸ்லோகம். இந்த ஸ்லோகங்களால் தியானம் பண்ணி அந்த தேவியை மூலேன ஏவ பிரபூஜையே. இப்போ அடுத்த மூல மந்திரம் சொல்லி கொடுக்குறார். தியான ஸ்லோகம் முதல்ல சொன்னார், இப்போ மூல மந்திரம் அடுத்தது வருது. மூலேன ஏவ பிரபூஜையே, அந்த மூல மந்திரத்தால் அவளை பூஜை பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் நைவேத்தியம் கொடுக்கணும், விவிதைகி நைவேத்தியகி, விதமான நைவேத்தியம் பண்ணணும், தூபம் காட்டணும், புஷ்ப கந்த அனுலேபனைகி, அனுலேபனம் சொன்னால் சந்தனம் எல்லாம் பூசுகிறோம் இல்லையா, சந்தனம், அதுக்கெல்லாம் அனுலேபனம்னு பேர். ஸோ புஷ்பம் போடணும், கந்தம் அனுலேபனம் சொன்னால் இதெல்லாமே அந்த அகில் சந்தனம் இதெல்லாம் பூஷணம் தேவிக்கு. இந்த மாதிரி இந்த தியானம் பண்ணி இப்படி பூஜை பண்ணணும், பூஜா விதானம் சொல்லிட்டு இருக்காருங்க நாராயணர் நாரதருக்கு. महाज्ञानयुतां तां च प्रवरज्ञानिनां वरां सिद्ध अधिष्ठातृदेवीं च सिद्धां सिद्धिप्रदां भजे इति ध्यात्वा च तां देवीं मूलेन एव प्रपूजयेत् नैवेद्यैः विविधैः धूपैः पुष्पगन्ध अनुलेपनैः. मूलमन्त्रैश्च वेदोक्तैः भक्तानां वाञ्छितप्रदः मुने कल्पतरुः नाम सुसिद्धः 12 अक्षरः. ॐ ह्रीं श्रीं क्लीं ऐं मनसा देव्यै स्वाहा इति कीर्तितः 5 लक्ष जपेन एव मन्त्रसिद्धिः भवेत् नृणाम्. ஸோ வேதோக்தைஹி, வேதத்தில் சொல்லப்பட்ட மூலமந்திரைஹி, மூலமந்திரத்தால் பக்தானாம் வாஞ்சித பிரதக, பக்தர்களுக்கெல்லாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய மந்திரம். முனே, ஹே நாரதரே, கல்பத்தருகு நாம, இது கல்பத்தரு போன்றன்னு அர்த்தம். நாமன்னா அந்த பெயருடையன்னு கிடையாது, கல்பத்தரு நாம, அதுவே ஒரு கல்பத்தருவாக, இந்த மந்திரமே ஒரு கல்பவிருஷம் போல பலனை கொடுக்கக்கூடியது. சுசித்தக 12 12 எழுத்துக்களோடு கூடிய இந்த மந்திரம் பலனை கொடுக்கக்கூடியது. அந்த மந்திரம் தான் இது. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் மனசாதேவியை ஸ்வாஹா, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கீர்த்திதகை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மந்திரம். இது 5 லட்சம் ஜபேனையேவ. ஸோ போன இது 10 லட்சம், இது 5 லட்சம். மந்திர சித்திக்கு பவேதிருக்கான், மந்திர சித்தி ஏற்படும் மனிதர்களுக்கு. मुने कल्पतरुः नाम सुसिद्धः 12 अक्षरः. ॐ ह्रीं श्रीं क्लीं ऐं मनसा देव्यै स्वाहा इति कीर्तितः 5 लक्ष जपेन एव मन्त्रसिद्धिः भवेत् नृणाम्. मन्त्रसिद्धिः भवेत् यस्य स सिद्धः जगतीतले सुधा समं द्विषं तस्य धन्वन्तरि समो भवेत्. ब्रह्मन् स्नात्वा तु सङ्क्रान्त्यां कूटशालासु यत्नतः आवाह्य देवीम् ईशानां पूजयेत् यः अतिभक्तितः. ஸோ மந்திர சித்திக்கு பவேத் எஸ்யா, ஒரு மந்திர சித்தி ஆயிடுத்து, 5 லட்சம் ஜபம் சொல்லிட்டான், அவனுக்கு மந்திர சித்தி ஆயிடுத்து அப்படின்னு ஆனவன் சித்தக, அவன் பலனை அடைந்தவன். ஜெகதீதலை, உலகத்தில் அவனே பலனை பெற்றவன். அவனுக்கு தஸ்ய, அவனுக்கு விஷம் சுதாசமம், அவன் விஷத்தை குடித்தா கூட அமிர்தமாட்டம் இருக்குமா. ஏன்னா அவன் இந்த மந்திரத்தை 5 லட்சம் ஜபிச்சாச்சு. தன்வந்திரி சமக பவேத்து, தன்வந்திரி தானே அமிர்தத்தை கொண்டு வந்தார். ஸோ அவனே தன்வந்திரி ஆயிடுவான். அவன்கிட்ட விஷம் கொடுத்தாலும் அவன் அமிர்தமாட்டு அதை சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. ஹே பிரம்மன், ஹே நாரதரே, ஸ்நாத்வாத்து சங்கராந்தியாம், சங்கராந்தி காலத்தில்
ஸோ சங்கராந்திங்கிறது என்னது சூரியனோடு அந்த டிரான்சிட் பீரியட் இல்லையா. ஸோ அந்த தை மாதம் ஆடி மாதம் இதில் இந்த சமயத்தில் கூடசாலாசு ஒரு மறைந்த ஸ்தானம், தனிப்பட்ட இடம்னு அர்த்தம். கூடசாலான்னு எல்லாரும் முன்னாடி பப்ளிக்காக வேண்டியதில்லை, ஒரு தனிமையான இடத்துல ரகசியமான இடத்துல முயற்சியோடு கூட தேவியும் ஈஷானாம் ஆவாகிய, இந்த ஈசான சக்தியாக இருக்கக்கூடிய அந்த தேவி மனசா தேவியை ஆவாகனம் பண்ணி பூஜையே தேக பக்தி தக, யார் ஒருவன் பக்தியோடு பூஜை செய்கிறானோ அவனுக்கு मंत्र सिद्धिः भवेत् यस्य स सिद्धः जगति तले सुधा समं विषं तस्य धन्वन्तरी समः भवेत् ब्रह्मन् स्नात्वा तु सङ्क्रान्त्यां गूढशालासु यत्नतः आवाह्य देवीम् ईशानां पूजयेत् यः अतिभक्तितः पञ्चम्यां मनसा ध्यायन् देव्यै दद्याच्च यो बलिं धनवान् पुत्रवांश्चैव कीर्तिमान् स भवेत् ध्रुवं पूजाविधानं कथितं तद् आख्यानं निशामय कथयामि महाभाग यच्छ्रुतं धर्मवक्त्रतः. ஸோ பஞ்சமி திதியில் மனசா மனசனால் தியானம் பண்ணி தேவியை தத்யாச்ச யோ பலிம், பலிம்னு என்னது அவளுக்கு இது நைவேத்தியம், அதான் பலின்னு சொல்கிறது. ஸோ தேவிக்கு அந்த நைவேத்தியம் கொடுத்தாச்சுன்னா பஞ்சமி திதியில் தனவான் புத்திரவான் செய்வ. ஸோ பஞ்சமி திதி உகந்த திதி போல்ருக்கு அவளுக்கு, அதனால் அவன் தனவான் பணக்காரனாவன், புத்திரவான் குழந்தைகளோடு இருப்பன், கீர்த்திமான் மீண்டும் புகழ் தான், புகழோடு இருப்பன், பவே துருவம் கண்டிப்பாக ஆவான். பூஜா விதானம் கதிதம். ஸோ என்ன பூஜை எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன்ப்பா. தது ஆக்கியானம் நிஷாமய. ஸோ மனசா தேவியோட கதையை சொல்ல போகிறேங்கிறார். இந்த மனசா தேவியோட கதை ஒன்று இருக்குது, அந்த கதையை நான் சொல்கிறேன் கேளு. கதையாமி மகாபாக, அந்த கதை சொல்கிறேன். மகாபாகியமுடையவரே நாரதா, யஸ்ருதம் தர்ம பக்தரத்தக, தர்மதேவனுடைய மனசு இது வார்த்தையிலேருந்து நான் கேட்டேன், அதை நான் உனக்கு சொல்ல போகிறேன். पञ्चम्यां मनसा ध्यायन् देव्यै दद्याच्च यः बलिं धनवान् पुत्रवान् चैव कीर्तिमान् स भवेत् ध्रुवं पूजाविधानं कथितं तद् आख्यानं निशामय कथयामि महाभाग यच्छ्रुतं धर्मवक्त्रतः. पुरा नागभय आक्रान्ता बभूवुः मानवाः भुवि गतास्ते शरणं सर्वे कश्यपं मुनिपुङ्गवं मन्त्रांश्च ससृजे भीतः कश्यपः ब्रह्मणान्वितः वेदबीज अनुसारेण च उपदेशेन ब्रह्मणः. ஸோ முன்னாடி மானவாகா மனிதர்கள்லாம் பூமியில் நாகபயம் ஆக்ராந்தாக, நாகத்தினால பயம் ஏற்பட்டது. ஏகப்பட்ட நாகர்களுக்கு 2 லோகம் பண்ணியிருக்கார் பகவான். 14 லோகத்தில் 2 லோகம் பியூர்லி ஃபார் நாகங்கள். ஸோ அந்த நாகங்கள் நம்மளை விட உயர்ந்தது. ஸோ அந்த நாகத்தினால பயப்பட்டா இந்த மனிதர்கள் எல்லாருமே. கதாகாத்தே சரணம் சர்வே, எல்லாரும் சரணாகதி பண்ணினா யார்கிட்ட போய்? பிரம்மாட்ட. சர்வ கஷ்யபம் முனிப்புங்கோ, கஷ்யப ரிஷிகிட்ட போய் எங்களை காப்பாற்றுங்கோ அப்படின்னு மனிதர்கள் எல்லாம் கஷ்யப ரிஷிகிட்ட போய் கேட்டான். மந்திராம்ச சஸ்ருஜே பீத்தக கஷ்யபக, பயந்து போன அந்த கஷ்யபர் மந்திராம்ச சஸ்ருஜே, மந்திரங்களை எல்லாம் தோற்றுவித்தார். அதனால் மந்திரங்களெல்லாம் சொன்னால் அந்த பாம்பெல்லாம் ஓடி போகாதான்ட்டு மந்திரங்களை சஸ்ருஜே கிரியேட் பண்ணார். பிரம்மனா அன்விதக, ஸோ பிரம்மாவோடையும் கூட போனார், பிரம்மாட்டையும் கேட்டு அந்த மந்திரங்கள்லாம் சிருஷ்டிச்சார். வேத பீஜ அனுசாரண, ஸோ வேத பீஜ மந்திரங்கள் இருக்கே வேதத்தில், ஐம் க்ரீம் க்ளீம் எல்லாம் இருக்கே. ஸோ இந்த வேத பீஜங்களோடு சேர்ந்து அதோடு வழியில் ஒரு மந்திரத்தை சிருஷ்டிக்கிறார். உபதேசேன பிரம்மணக, பிரம்மாவும் உபதேசம் பண்ணினார், இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை நீ சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லி அந்த கஷ்யபர் அந்த மந்திரத்தை சிருஷ்டித்தார். सर्वे कश्यपं मुनिपुङ्गवं मन्त्राश्च ससृजे भीतः कश्यपः ब्रह्मणा अन्वितः वेदबीज अनुसारेण च उपदेशेन ब्रह्मणः. मंत्र अधिष्ठातृदेवीतां मनसा ससृजे तथा तपसा मनसा तेन बभूव मनसा च सा कुमारी सा च सम्भूता जगाम शङ्कर आलयं
भक्त्या सम्पूज्य कैलासे तुष्टाव चन्द्रशेखरम्. ஸோ மந்திரம்னு ஒன்று வந்தாச்சானாலே அதுக்கு ஒரு அதிஷ்டான தேவி உண்டு. எல்லா மந்திரங்களும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா. ஒரு ரிஷி இருப்பார், ஒரு சந்தஸ் இருக்கும், ஒரு வேத சந்தஸ் இருக்கும், ஒரு அதே அதிஷ்டான தேவதை இருப்பாள். இப்படி 3 சேர்ந்தால் தான் ஒரு மந்திரம் அது நிறைவேறும். அதனால மந்திர அதிஷ்டான தேவியை மனசுனால சிருஷ்டிச்சா, அதனால தான் மனசானே பேர் அவளுக்கு. ஸோ அந்த மந்திரத்தை உண்டாக்கினார். மந்திரத்தை அதிஷ்டான தேவியாக மனசாவையும் சிருஷ்டித்தார். தேன மனசா தபசா பபுவ மனசா, அதான் மனசினால் ஏற்பட்டவள் ஆனதுனால அவர் தபஸினாலையும், ஸோ மனசினாலேயே தபஸ் வேறு பண்ணியிருக்காவ. 3 யுகம் வேறு தபஸ் பண்ணால் பார்த்தோம். அதனாலேயே அவள் மனசா சா அவள் மனசா என்று சொல்லப்பட்டாள். குமாரி சாச்ச சம்பூதா, அவள் குமாரியானாள். ஜகாம சங்கராலயம், குமார வயசு, அந்த வயசான உடனே யுவதி ஆன உடனே அவள் என்ன பண்ணா, கைலாசத்துக்கு போயிட்டாள். சங்கரன் இருப்பிடத்துக்கு போனால் பக்தியா சம்பூஜை கைலாச மலையில் போய் அந்த சிவனை நன்றாக பக்தியோடு பூஜை பண்ணி சந்திரசேகரம் துஷ்டாவ, சந்திரனை தலையுடைய அந்த சிவனை சந்தோஷப்படுத்தினாள், ஸ்துதி பண்ணினாள். शंकर आलयं भक्त्या संपूज्य कैलासे तुष्टाव चंद्रशेखरम्. दिव्य वर्षसहस्रं तं शिशेवे च मुनेः सुधा आशुतोषः महेशश्च तां च तुष्टः बभूवः. महाज्ञानं ददौ तस्य पाठयामास साम च कृष्णमन्त्रं कल्पतरुं ददौ अष्टाक्षरं मुने. தஸ்யைன்னு போட்டிருக்கு, உங்களுக்கு தஸ்யான்னு போட்டிருக்கா, தஸ்யைன்னு மாற்றிக்கணும். ரைட். திவ்ய வருஷ சகஸ்திரம், அப்போ தேவ ஆண்டுகள் 1000 ஆண்டுகள். ஸோ தேவரோட கணக்கில் உள்ள 1000 ஆண்டுகள். சிஷேவேன சேவை பண்ணுறா. தம் சிஷேவேச்ச முனேகே சுதா, முனிவருடைய பெண்ணாக கசியப ரிஷியோடைய பெண்ணான அந்த மனசா தம் அந்த சிவனை அப்படியே இதுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், சேவை பண்ணுறான். யாருக்கு? சிவனுக்கு. எவ்வளோ 1000 வருஷம். ஆசுதோஷக, அவர் ரொம்ப குயிக்காகவே சந்தோஷப்படக்கூடியவர். ஆசுதோஷன்னு பேர் அவருக்கு. யாருக்கு? சிவனுக்கு. ஸோ விரைவிலேயே சந்தோஷப்பட்ட அந்த மகேஷன் தாம்ச துஷ்டகா பபுவக, அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். மகாஜானம் ததோ தசை, அவளுக்கு அப்படியே பிரம்ம ஞானத்தை கொடுத்துட்டார். அதனால தான் அவள் ஆத்மாராமாவே இருந்திருக்காவோ. ஸோ அவளுக்கு நல்ல ஆத்ம ஞானத்தை கொடுத்தாள், மகா ஞானத்தை கொடுத்தார். பாடயாமாச சாமச்ச, அவளுக்கு சாம வேதத்தையும் கற்றுக் கொடுத்தார். பாடயாமாசனை படிப்பித்தார். ஸோ அவளுக்கு சாம வேதத்தையும் கற்றுக் கொடுத்தாள். அப்போல்லாம் நம்ம வேதம், இப்போ இந்த கலியுகத்துலலாம் நம்மளாம் வேதம் சொல்கிறதுக்கு அதிகாரிகள் கிடையாது பெண்களுக்கு. ஸோ கிருஷ்ண மந்திரம் கல்பதரும் ததவு, அதாவது கல்பவிருட்சம் போன்ற ஒரு மந்திரம், அது கிருஷ்ண மந்திரம். கிருஷ்ணரை நோக்கி ஜபிக்கக்கூடிய மந்திரம், அது கல்பவிருஷம் போன்ற அந்த கல்பத்தருன்னு பேரே இருக்குது அதுக்கு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு மந்திரத்தை அஷ்டாட்சரம், அது 8 எழுத்துடைய மந்திரம், கிருஷ்ணரை சுதிக்கக்கூடிய மந்திரம். ததவு, அவளுக்கு அந்த மந்திரத்தையும் கொடுத்தார். ஹே முனே, ஹே நாரதா. दिव्य वर्ष सहस्रं तं शिशेव च मुनेः सुता आशुतोषः महेशश्च तां च तुष्टः बभूवः. महाज्ञानं ददौ तस्यै पाठयामास साम च कृष्णमन्त्रं कल्पतरुं ददौ अष्टाक्षरं मुने. लक्ष्मी माया काम बीजं ज्ञे अन्तं कृष्णपदं ततः त्रैलोक्यमङ्गलं नाम कवचं पूजनक्रमं पुरश्चर्याक्रमं चापि वेदोक्तं सर्वसम्मतं प्राप्य मृत्युञ्जयात् मन्त्रं सा सती च मुनेः सुधा. ஸோ லக்ஷ்மி மாயா, லக்ஷ்மி பீஜம் என்னது? லக்ஷ்மி பீஜம் தான் ஸ்ரீம். ஸ்ரீம்னு சொன்னால் லக்ஷ்மியோட பீஜ மந்திரம். மாயா பீஜம் வந்து ஹ்ரீம். காம பீஜம், மன்மதனோட பீஜம் வந்து க்ளீம். ஸோ எங்கெல்லாம் க்ளீம் வருதோ அது மாயா பீஜம், அது காம பீஜம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ லக்ஷ்மியோடைய மந்திரம் அந்த ஹ்ரீம், ஸ்ரீம், ஹ்ரீம், க்ளீம். கிருஷ்ணபதம் ஏ அந்தம், ஏங்கிறது சதுர்த்தி விபக்தி. ஸோ ஏங்கிறது அதோட சான்ஸ்கிரிட் கிராமரில் ஏ அப்படின்னு சொல்லுவோம் சதுர்த்தி விபக்தியை. ஸோ கிருஷ்ணபதம் ஏ அந்தம்னு சொன்னால் கிருஷ்ணாய. ஸோ அப்போ என்ன சொல்லணும்? ஏ அந்தம். ஸோ கிருஷ்ணாயன்னு வரும். அது
ததக திரைலோக்கிய மங்களம் நாம. ஸோ எல்லாத்துக்கும் மங்களமாகப்பட்ட நாம கவச்சம்ங்கிறது நமகான்னு சொல்லணும். ஸோ நமகாங்கிறது தான் நாம கவச்சம். எல்லாத்துக்குள்ளே நாமங்களுக்கெல்லாம் கவச்சமாக இருக்கக்கூடிய நமகாங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். அதுதான் பூஜைனுக்கிறோம். அப்போ என்ன, ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக இப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். யார்? சிவன் சிவனுடைய சிஷ்யா இருந்தால் சேவை பண்ணியிருக்கா அந்த மனசா தேவிக்கு இந்த மந்திரத்தை கொடுத்தார். புரஷ்சர்யா கிரமம் சாப்பி, அந்த மந்திரத்தோட சித்தி கிடைக்கிறது. புரஷ்சரணம் பண்ணுறதுன்னா என்னது, அந்த மந்திர தேவதையை முன்னாடி கொண்டு நிறுத்தும். அந்த மந்திரம், அந்த எந்த மந்திரத்தை நீ சொல்கிறியோ அந்த மந்திரத்துக்கு அதிஷ்டான தேவதையை முன்னாடி கொண்டு நிற்கும். அதுக்கு பேர் புரஷ்சரணம்னு பேர். அந்த புரஷ்சரண கிரமம் அது எவ்வளோ வாட்டி சொன்னால் அந்த தேவதையை கொண்டு முன்னாடி நிறுத்தலாம், கிருஷ்ணர் எப்போ வருவார் அதையும் சொல்லி கொடுத்தார். புரஷ்சர்யா கிரமம் சாப்பி வேதோக்தம் சர்வசம்மதம், எல்லாராலும் மதிக்கப்பட்ட அந்த புரஷ்சரண விதியையும் வேதத்தில் எப்படி சொல்லிருக்கோ அதை சொல்லி கொடுத்தார். பிராப்ய, அதை அடைந்தாள் அந்த மனசா. மிருத்யுஞ்சயாத், மிருத்யுஞ்சயாரு சிவன், மிருத்யுவை ஜெயித்தவர். மிருத்யுஞ்சயாங்கிறது கோலோகத்திலேயே சிவனுக்கு பேரை கொடுத்துட்டார் கிருஷ்ணர். கோலோகத்தில் இதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். ஸோ கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்ட பெயர் தான் மிருத்யுஞ்சயாங்கிற பேரே சிவனுக்கு. ஸோ அந்த மிருத்யுஞ்சயன் என்று சொல்லக்கூடிய சிவனிடமிருந்து அந்த கிருஷ்ண மந்திரத்தை அடைந்த சதி, அந்த பெண் முனேகே சுதா, முனிவருடைய பெண். யார்? கஷ்யபருடைய பெண்ணாகப்பட்டவள் இந்த மந்திரத்தெல்லாம் அடைந்தாள்னு சொல்கிறீங்க. लक्ष्मी माया काम बीजम ये अंतम कृष्ण पदम ततः त्रैलोक्य मंगलम नाम कवचम पूजन क्रमम पुरश्चर्या क्रमम चापि वेदोक्तम सर्वसम्मतम प्राप्य मृत्युंजय मंत्रम सासती च मुनेः सुता. जगाम तपसे साध्वी पुष्करं शंकर आज्ञया त्रियुगं च तपः तप्त्वा कृष्णस्य परमात्मनः सिद्धा बभूव सा देवी ददर्श पुरतः प्रभुं दृष्ट्वा कृशाङ्गीं बालां च कृपया च कृपानिधिः. ஸோ தபஸே இப்போ இந்த மந்திரத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டா, நான் தபஸுக்கு போகிறேன்ட்டு கிளம்பி போயிட்டா. சாத்வி, அந்த சாதுவான பெண்மணி, புஷ்கரம் சங்கர ஆக்ஞா, சங்கர சொன்னார் நீ புஷ்கரத்தில் போய் தபஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவள் புஷ்கருக்கு போயிட்டா. அங்கே போய் உட்காந்து தபஸ் பண்ணினா. எத்தனை 3 யுகம் இதெல்லாம் முன்னாடியே வந்துடுது, இது ரிப்பீட்டிஷன். ஸோ 3 யுகம் இப்போ தான் கிருஷ்ணர் வரார் இல்லையா, அது அப்போ பார்த்தோம் நம்ம. அவளுக்கு ஜரத்காருன்னு பேரை கொடுத்தாருன்னு முதல்ல கதை வந்துடுது. ஸோ அங்கே போய் புஷ்கரில் போய் தபஸ் பண்ணி 3 யுகம் தபஸ் பண்ணி கிருஷ்ணஸ்ய பரமாத்மன, கிருஷ்ணனுடைய மந்திரத்தை சொல்லி அவள் தபஸ் பண்ணி சித்தா பபூவ சாதேவி, அந்த மந்திரனோட பலன் கிடைச்சது, புரஷ்சரணம் கிடைச்சிடுது, கிருஷ்ணர் சாட்சாத்தாக வந்துட்டார். ததர்ஷ புரத்தக பிரபுவான கிருஷ்ணரை தன் முன்னால் பார்த்தாள் 3 யுகம் தபஸ் பண்ணி. திருஷ்டுவா கிருஷ அங்கீ, மெலிந்து போன ஜரத், அப்படி வயசாகி களைச்சி போயிருக்கிற அந்த பெண்ணை பார்த்து, பாலாம் அந்த இளவயது பெண் இப்படி மெலிஞ்சு வாடி போய் கிடக்கான்னு பார்த்து, கிருபையாச்ச கிருபாநிதிகி, ரொம்ப கிருபையோடு கூடிய அந்த கிருபாநிதியான பகவான் கிருஷ்ணர் पुष्करं शंकर आज्ञया त्रियुगं च तपस्तप्त्वा कृष्णस्य परमात्मनः सिद्धा बभूव सा देवी ददर्श पुरतः प्रभुं दृष्ट्वा कृश अङ्गीं बालां च कृपया च कृपानिधिः. पूजां चकारयामास चकार च स्वयं हरिः वरं च प्रददौ तस्यै पूजिता त्वं भवे भव वरं दत्त्वा तु कल्याण्यै ततः च अन्तर्गते हरिः प्रथमे पूजिता सा च कृष्णेन परमात्मना. அவர் சொன்னார், உனக்கு எல்லா இடத்துலையும் பூஜை பண்ணுவாம்மா, ஸ்வயம் ஹரிஹி சக்கார, பகவானே சாட்சாத்தாக அவளுக்கு பூஜையை ஏற்பாடு பண்ணினார். அப்புறம் தான் பார்த்தோம் நம்ம, முதல்ல சிவன் சூதித்தார், யார் 1 2 3ன்னு ஆர்டரில் மங்களகரம் பூஜை பண்ணால், அப்புறம் மங்களங்கிற ராஜா பூஜை பண்ணால், மறு ஈஸியாக பூஜை பண்ண வச்சார் பகவான் கிருஷ்ணன். வரம் ச பிரததௌ தஸ்யை, அவளுக்கு வரத்தை கொடுத்தார். ஸோ அவளுக்கு வரத்தை கொடுத்தார். பூஜிதா துவம் பவே பவ, பவேன உலகில் பூஜைக்குரியவளாக நீ ஆகு, பவன ஆகு. கல்யாணியை வரம் தத்வா, அப்படி கல்யாணமான மங்களமான அவளுக்கு மனசாதேவிக்கு வரத்தை கொடுத்து விட்டு அந்தர்ததே ஹரிஹி, கிருஷ்ணன் மறைந்து விட்டார். பிரதமே பூஜிதா சாச்ச கிருஷ்ணேன பரமாத்மனா, இந்த இடத்துல திருப்பி முதல்ல கிருஷ்ணரே பூஜை பண்ணிட்டார்னு வந்துடுது.
ஸோ முதல்ல கிருஷ்ணரால் அவள் பூஜிக்கப்பட்டாள். पूजां च कारयामास चकार च स्वयं हरिः वरं च प्रददौ तस्यै पूजिता त्वं